ஓம் சாய்ராம். இன்னைக்கு நம்ம சாய் சரிதத்திலுடைய அத்தியாயம் 6 விளக்கங்களை பார்ப்போம். இதில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா, ஸ்ரீராம நவமி திருவிழா, மசூதி ரிப்பேர், குருவின் கைத்தீண்டல்னால ஏற்படுற பயன், ஸ்ரீராம நவமி திருவிழாவை பற்றின விஷயங்கள், அதனோட ஆரம்பம், அதில் என்னெல்லாம் மாற்றங்கள் வந்துச்சு அப்படிங்கிறத பற்றியும், அப்புறம் மசூதி ரிப்பேர்களை பற்றியும் நம்ம இந்த அத்தியாயத்தில் பார்க்கலாம். ஸ்ரீராம நவமி திருவிழாவையும் மசூதி ரிப்பேரையும் பற்றி சொல்கிறதுக்கு முன்னால் சத்குருவை பற்றி குறிப்புகளை ஆசிரியர் கூறுறார். ஆசிரியர் சொல்கிறார், அவரை பற்றி நம்ம சொல்லலாம் இதெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். குருவின் கை தீண்டலினால் ஏற்படும் விளைவு. குரு நம்மளுடைய கரத்தை நம்ம பிடிச்சா, குரு நம்மளை தொட்டு ஆசீர்வதிக்கும் பொழுது ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னெல்லாம் அப்படிங்கிறத இதில் சொல்கிறாங்க. எங்கே உண்மை அல்லது சத்குரு வழிகாட்டியாக இருக்கிறாரோ அங்கே இவ்வுலக பெருங்கடலுக்கு அப்பால் நம்மை பத்திரமாகவும் எளிதாகவும் அவர் நிச்சயம் அழைத்து செல்வார். இந்த உலகங்கிறது எவ்வளோ பெரிய கடல், அதை நம்ம ஈஸியாக கடக்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு குரு தேவைப்படுறார். அதுவும் ஒரு சத்குருவாக இருக்கும் பட்சத்தில் இன்னும் அவர் ஒரு வழிகாட்டியாக நம்ம அவரை எடுத்துட்டு நமக்கு இந்த உலகத்தினுடைய விஷயங்களுக்குள்ளே நம்ம போனோம்னா நம்மளை அந்த துன்பம் அந்த அந்த துன்பம் இன்பம் அப்படிங்கிற இந்த வாழ்க்கை சாகரத்தில் இருந்து பத்திரமாக நம்மளை கண்டிப்பாக அவர் கூட்டி வருவார். சத்குருங்கிற சொல்லானது என்னென்னா, சத்குருன்னு சொல்லும்போதே நமக்கு டக்குன்னு என்ன ஞாபகம் வரும்? சாய்பாபாவை தான் ஞாபகம் வரும் இல்லையா? ஏன்னா நம்ம சாய்ச்சரித்தம் படிக்கிறோம், கேட்குறோம், அவரை வழிபடுறோம், எல்லாமே பண்ணுறோம். அதனால சத்குரு அப்படின்னு சொல்லும்போது நமக்கு சாய்பாபா அப்படிங்கிறத தான் நமக்கு நினைவுக்கு கொண்டு வர்றது. அவர் தான் நமக்கு முன்னால் நின்று உதி கொடுக்குற மாதிரி தோணுது. உதிங்கிறது என்ன? திருநீர் இல்லையா? அதை தான் உதின்னு சொல்லுவாங்க. அதை அவரே அவருடைய கையால் அந்த உதியை நம்ம நெத்தியில் இடுற மாதிரியும், அவருடைய ஆசீர்வாதங்களை கொடுக்குற அந்த கையை நம்மளோட தலைமையில் வச்சு நம்மளை ஆசீர்வதிக்கிற மாதிரியும் நமக்கு தோணுது இல்லையா? சத்குருன்னு சொல்லும்போதே இதெல்லாம் நமக்கு மைண்டில் வந்துடுது. அந்த இதயம் அப்படியே சும்மா எக்ஸ்டசிக்கு பயங்கர சந்தோஷமாக போயிடுது. அப்படி நினைக்கும் பொழுதே நமக்கு அவ்வளோ சந்தோஷமாக நம்மளுடைய ஹார்ட் ஃபுல்லாக நிரம்பி வழிஞ்சு சந்தோஷங்களுக்குள்ளே போயிடுது. அன்புங்கிறது பொங்கி வழியுது, எங்கேருந்து? கண்களில் இருந்து பொங்கி வழியுது. குருவுடைய கரம் நம்ம கையை தொடும் பொழுது அந்த சக்தியானது ரொம்ப அபாரமானதாக இருக்கும். இதை சொல்லும் பொழுதே நம்மளால் அதை உணர முடியும். இதை நீங்கள் கேட்கும் பொழுதும் இதை உங்களால் உணர முடியும். அந்த கை அந்த ஸ்பர்ஷனம் நமக்கு கிடைக்கும் பொழுது அந்த பரவசம்ங்கிறது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், அவ்வளோ நல்லா இருக்கும். பரவசம்ங்கிறது ரொம்ப நல்லா பெருசாக இருக்கும். இந்த உலகையே அழிக்கக்கூடிய, ஆனால் இந்த உலகத்தையே அழிக்கலாம், நெருப்பால் உலகத்தையே அழிக்க முடியும் இல்லையா? ஆனால் அழிக்கப்படாத எண்ணங்களும் ஆசைகளும் இருக்கிற இந்த உடம்பானது குரு சாதாரணமாக நம்மளை தொடுவதன் மூலமாக அழிக்கப்படுகிறது. முந்தைய பிறவிகளில் நம்ம செஞ்ச பல பாவங்களும் நம்மக்கிட்ட இருந்து சுத்தமாக அழிக்கப்பட்டு அடித்து போயிடுது. கடவுளை பற்றி நிறைய பேச்சுக்கள் நிறைய பேர் பேசுவாங்க. அந்த மாதிரியாக பேசுகிறவங்க கூட அமைதியாகிடுவாங்க. பாபாவுடைய அந்த சுந்தர ரூபத்தை பார்த்தாலே, அந்த அழகான ரூபத்தை பார்த்தாலே நம்மளுடைய தொண்டை அடைக்குது. மகிழ்ச்சியினால் நம்மளுடைய தொண்டை அடைக்குது. ஆனந்த கண்ணீர் அப்படியே பெருக்கெடுத்து வருகிறது. உணர்ச்சிகள் நம்மளுடைய மைண்டை விட உணர்ச்சிகள், எமோஷன் ரொம்ப ஜாஸ்தியாக போயிடுது. நானே அது, அதாவது நான் தான் பிரம்மம் அப்படிங்கிற உணர்வை அது தூண்டி விடுது. நமக்குள்ள தன்னை அறிதலான ஆனந்தத்தை ஸ்தாபிக்கிறது. நம்ம யார், எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தோம் அப்படிங்கிறத உணர்றதுக்குரிய அதெல்லாம் பெரிய 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 விஷயங்கள். அந்த நம்ம யார், நம்ம எதுக்காக இங்கே வந்திருக்கோம், எது செஞ்சுருக்கோங்கிற அந்த ஆன்மீக தத்துவங்கள், அந்த நினைவுகளை அந்த நிலைக்குள்ளே நம்ம போகணும் அப்படிங்கிறது அது ஒரு பெரிய வாஸ்ட் ஸ்டடி. அது அந்த இதுக்குள்ளேயே அந்த உணர்வுக்குள்ளேயே நம்மளை கொண்டு போய் விடுது. பாபாவுடைய அந்த உருவமானது, அந்த வழிபாடானது, அந்த உணர்ச்சிகளானது அப்படிப்பட்ட ஒரு உணர்வை நமக்கு கொடுக்கறது அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க.
நான், நீ அப்படிங்கிற அந்த வேறுபாட்டையே அப்படியே கலைச்சு, நம்ம வந்து அந்த உச்சத்துடன், அந்த உண்மையான, அந்த ஒற்றுமையான, அந்த உணர்வுடன் நம்மள வந்து ஒண்ணாக்குது. புனித நூல்கள் வந்து நம்ம ப படிக்க படிக்க ஒவ்வொரு வார்த்தையிலும், ஒவ்வொரு அடியிலும் வந்து சத்குரு வந்து நமக்கு கண்ணு முன்னால வந்து நிற்கிறார். நம்ம இப்போ ஒரு புக்கை படிக்கிறோன்னா, நம்ம ஒரு கடவுள் சாமி புக்கை படிக்கிறோன்னா, நமக்கு அந்த கடவுளுடைய இது பிரதிபலிக்கும் இல்லையா நம்ம முகத்துக்கு முன்னாடி. அதே மாதிரியே பாபாவுடைய உருவமும் நமக்கு வந்து அப்படியே காட்சி கொடுக்கிறது அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. அதாவது எப்படின்னா, சாய்பாபாவே ராமனும் கிருஷ்ணனுமாகி என்னை அவரின் கதைகளை கேட்க செய்கின்றார். சாய்பாபா வந்து எப்படின்னா ராமராவும் அவர் காட்சியளிக்கிறார், கிருஷ்ணராவும் காட்சியளிக்கிறார். நம்ம நிறைய பிக்சர்ஸில் பார்க்குறோம். சாய்பாபாவையே கிருஷ்ணராவும் இது பண்ணியிருப்பாங்க, சிவனாவும் பண்ணியிருப்பாங்க, அதே மாதிரி ராமராவும் ஸோ அந்த மாதிரி எந்த மாதிரியான கடவுளை நம்ம கும்பிட்டாலும் பாபா வந்து அவராகவே, அந்த கடவுளாகவே பாபாவால் காட்சியளிக்க முடியும். பாபாவே கிருஷ்ணராவும் ராமராவும் அந்த ஆகி அந்த கதைகளை வந்து நம்மளை கேட்க செய்வார். எப்படின்னா, உதாரணமாக பாகவதம் கேட்கும்போது தலையிலிருந்து பாபா கால் வரைக்கும் கிருஷ்ணராகி விடுவார். அதே பாகவதத்தையோ உத்தவ கீதையோ, உத்தவ கீதைன்றது என்னென்னா, உத்தவருக்கு கிருஷ்ணர் அருளின கீதை, அதாவது சொற்பொழிவை தான் உத்தவ கீதை சொல்லுவோம். அர்ஜுனருக்கு கொடுத்தது தான் பகவத்கீதை. ஸோ பாகவதத்தையும் உத்தவ கீதையும் படிக்கும்போது அந்த அந்த மக்களுக்காகவே அவர் பாடுறார், அவர் அதை செய்கிறார் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும். அந்த அளவுக்கு அவருடைய அந்த உருவம் வந்து எக்ஸாக்டாக கிருஷ்ணராகவே மாறிடும். இந்த இதை படிக்கும்போது, இந்த நூலை படிக்கும் பொழுது அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்தவர் பாபா. ஹேமட் பந்த் என்ன சொல்கிறாருன்னா, என்னாலேயே நானே எழுதணும்னு நினச்சாலாம் எழுத முடியாது. அவருடைய ஆசீர்வாதம் இல்லாமல், அவர் என் கையை பிடிச்சி எழுத வைக்காமல் என்னால் எழுத முடியாது அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். அதாவது சீடனுடைய அகங்காரம் வந்து தலையெடுக்கும்போது பாபா என்ன பண்ணுறாரு, அவர் தலையில் தட்டி அவரை வந்து அடக்கி வச்சுட்டு அவருடைய சக்தியை கொடுத்து அவர் அந்த சீடனுடைய குறிக்கோளை எழுதும்படி பாபாவை ஆசீர்வாதம் பண்ணுறார். இப்படி திருப்தியாக அவர் திருப்திப்படுத்தி ஆசீர்வதிக்கிறார். அப்படின்னா எப்படி அவர் ஆசீர்வதிப்பார்னா, சாயுடைய முன்னால், சாய்பாபாவோட முன்னால் எவன் ஒருவன் சாஷ்டாங்கமாக ஆத்மார்த்தமாக அவரோட காலில் விழுந்து வணங்கி பூரண சரணாகதி அடைகிறாரோ, எல்லாமே நீங்கள் தான், எல்லாமே நீங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட சரணாகதி அடைகிறானோ, அவனுடைய வாழ்க்கையில் 4 முக்கிய குறிக்கோள் ஆகிய தர்மம், செல்வம், ஆசை, மோட்சம், இதை வந்து சீக்கிரமாக அவங்களால அடைய முடியும். உலக வாழ்க்கையில் நமக்கு என்ன தேவை? பொருள் தேவை, பணம் தேவை இல்லையா? அதையும் அவர் கொடுப்பார். அவர்கிட்ட பூரண சாஷ்டாங்கமாக நம்ம நமஸ்கரித்து அவர்கிட்ட பூரண சரணாகதி அடைஞ்சால் என்னெல்லாம் கொடுப்பார்? உலக தேவைக்கான செல்வத்தை கொடுப்பார், அப்புறம் தர்மம் பண்ணுறதுக்கான அந்த மனசை கொடுப்பார், அப்புறம் ஆசைகளை வந்து ஆசைகள், இன்பம் அப்படிங்கிறது வந்து நமக்கு என்ன இந்த உலகியல் வாழ்க்கையில் நமக்கு என்னெல்லாம் இன்பங்கள் நமக்கு தேவையோ அதை கொடுப்பார். கடைசியில் மோட்சத்தையும் கொடுப்பார். இதுதான் வந்து அவர்கிட்ட சரணாகதி அடையிறவனுக்கு கிடைக்கிற ஒரு பாக்கியம். கர்மம், ஞானம், யோகம், பக்தி, இந்த 4 வழியும் நம்மளை வந்து கடவுள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது. தனித்தனியாக கர்மம் செய்கிறவன், ஞானம், யோகம், இது எல்லாமே தனித்தனியாக செய்தாலே அதை வந்து நமக்கு கடவுள்கிட்ட இட்டு செல்கிறது. இதில் வந்து பக்தி அப்படின்னு சொல்லும்போது அங்கே முட்கள், பள்ளங்கள், படுகுழிகள் எல்லாமே இருக்கும். எப்போவுமே நம்ம சொல்லுவோம் இல்லையா, கடவுள்கிட்ட நம்ம வேண்டிக்க ஆரம்பித்தோம், ரொம்ப கடவுளை கும்பிட்றவங்களுக்கு சோதனைகள் நிறைய வரும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதே தான் இந்த பக்திங்கிறது வந்து, பக்தி வழி எப்படி இருக்கும்? முட்கள் நிறைஞ்சதாகவும், பள்ளங்கள் நிறைஞ்சதாகவும், படுகுழிகள் நிறைஞ்சதாகவும் இருக்கும். அதனால் அதை கடப்பதுங்கிறது வந்து ரொம்ப பெரிய ஒரு விஷயம், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் நீங்கள் சாயே நினச்சிக்கிட்டு, சாய் தான் எல்லாம் அப்படின்ட்டு அவருடைய கையை பிடிச்சி அவருடைய மந்த்ராவை சொல்லி ஓம் சாய்ராம் நீங்கள் சொன்னீங்கனாலே போதும், அந்த குழிகள், முட்கள் எல்லாமே விலகி அப்படியே நீங்கள் நேராக நடந்துட்டு போய்கிட்டே இருப்பீங்க.
ஆரம்பத்தில் எல்லாம் வரும். ஏன்னா நம்ம செய்கிற தவறுகள் பாவங்கள் இதனுடைய கர்ம பலன் நம்ம அனுபவிக்கணும் இல்லையா? ஸோ முதல்ல கஷ்டம் வரும். ஆனால் தொடர்ந்து நம்ம அவர் தான் அப்படின்னு சொல்லி பிடிச்சிக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக அவர் நம்மளை ஒரு நல்ல நேரான பாதைக்கு நம்மளை கொண்டு போய் நம்மளுடைய குறிக்கோள் என்ன குறிக்கோள், கடவுள்கிட்ட நம்ம போய் சேரணுங்கிறது தானே குறிக்கோள். இதை எடுத்து செல்வார். இப்படி நம்மளை நடத்தி வழிநடத்தி நம்மளை கூட்டிகிட்டு போவார். இது நிச்சயம், இது சத்தியம் அப்படின்னு அவர் ஒரு வாக்கு கொடுக்குறார். பாபா வாக்கு கொடுக்குறார். இதனுடைய தொடர்ச்சியை பாபா என்ன விதமான உத்தரவாதத்தை கொடுக்குறார் பக்தர்களுக்கு அப்படிங்கிறத நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஸ்ரீ சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம், ஜெய் ஜெய் சாய்ராம்.